ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேபிஸ்க்கான கிராப் சூப் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் போய் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சிக்கன் சூப் எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு போனும் சதையும் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற ஒரு பீஸை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய தேவையான திங்ஸை இப்போ பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இது மூணுமே தேவையான அளவு. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த சூப்பை நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி தொட்டு ஊட்டலாம் டிஃபனுக்கு. சாப்பாடில் அந்த சூப் பிசைஞ்சு நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், பெப்பர், மஞ்சத்தூள், இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். பேபிஸ்க்குன்றதுனால சால்ட் வந்து கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் அதிக அமௌண்ட் பண்ணுறதுனால மதியத்துக்கும் காலையிலக்கும் சேர்த்து நான் பண்ணுறேன். ஸோ சால்ட் வந்து நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். இப்போது இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சூப் வந்து கொஞ்சம் திக்கானோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பெப்பரும் நமக்கு போடுற அளவு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மிக மிக கம்மியாக போடணும். அதனால தான் 1/4 டீஸ்பூன் அளவு சொல்லியிருந்தேன். உங்கள் குழந்த அதிகமாக காரம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் இதை விடவும் கம்மியாகவும் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அந்த ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான். ஸ்பைஸியாக வந்து 1 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளோ கொடுக்கக்கூடாது, சட்டலாக தான் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பெப்பரையும் கம்மி பண்ணி ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நிறையா ஆட் பண்ணால் ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு நெஞ்சு வாயெல்லாம் எரியும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கொதிச்சு இந்த சூப்பும் திக்காயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப் நல்லா
திக்காக இருக்க பாருங்கள். இப்போது இந்த சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம கிரேவிலையோ இல்லை வேறு எதுலேயோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வெறும் இந்த சூப் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். மீட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சூப்பை தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம இதில் பிசைஞ்சு ஊட்டலாம். சாப்பாடு கூட இது பிசைஞ்சும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பையனுக்கு நான்வெஜ்ஜில் இந்த மாதிரி எந்த சூப் பண்ணாலும் அதுதான் அவனோட ஃபேவரெட்டு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இதை வந்து சூப்பாகவே ஈவினிங் கூட நம்ம கொடுக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பசங்க இது எப்படி சாப்பிட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா உங்களுக்குன்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.